நீங்கள் குரூப் 2 ஆன்சர் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா என்ன பண்ணால் இப்படி லாகின் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து இப்படி வந்துடும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி வந்து அப்ளை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நிரந்தர பதிவு உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இப்படி வந்துடும். அதில் அப்ளை ஆன்சர் ஷீட்டுன்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆல்ரெடி நான் குரூப் 1 மெயின் செய்திருக்கேன், அதுக்கு நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது டவுன்லோடு டைரக்ட் ஆக்ஷன் காமிக்கும். சரி, நீங்கள் டவுன்லோட் போயிட்டு நீங்கள் அது பண்ணியிருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்கன்றதும் காமிக்கும். நான் ஆல்ரெடி 3 டைம்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 டைம்ஸ் டவுன்லோட் பண்ணலான்னு காமிக்கும். சரிங்களா? இப்போ நான் குரூப் 2 மெயின் செய்திருக்கேன், 2022 குரூப் 2 மெயின் செய்திருக்கேன். அதுக்கான ஆன்சர் ஷீட் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து போயிட்டு மேக் பேமெண்ட், நீங்கள் அதுக்கு இங்கே வந்து அப்ளைன்னு இருக்கும், அது கொடுத்த உடனே மேக் பேமெண்ட் வரும். அடுத்து மேக் பேமெண்ட் போயிட்டு பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? பேமெண்ட் போயிட்டு கேட்வே வந்து எஸ்பிஐ சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் டைப்பில் வந்து ஆன்லைன் கொடுத்துட்டு, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட் என்ன ஆப்ஷனோ அதை வச்சு சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் செக்ஷன் போயிட்டு எஸ்பிஐ கொடுத்துட்டு ஆன்லைன் கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் எதை போய் எதை வச்சு பேமெண்ட் பண்ணணுமோ பண்ணலாம். நெட் பேங்கிங் தான் நெட் பேங்கிங். டெபிட் கார்டுனா ரூபே டெபிட் கார்டு மட்டும் தான் அக்செப்ட் ஆகும். விசா மாஸ்டர் டெபிட் கார்டு வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ அப்படி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிரான்ச்சில் போய் கூட பண்ணலாம். பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த எஸ்பிஐ பிரான்ச்னு ஒரு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேஷ் அண்ட் செக்காக வந்து பிரான்ச்சில் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரூபே கார்டு மட்டும் இல்லைங்க, எல்லா கார்டும் அக்செப்ட் ஆகுது. வெளில தான் ரூபே கார்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லா கார்டும் அக்செப்ட் ஆயிடுச்சு. அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லாகின் பண்ணணும். திரும்பவும் லாகின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து டவுன்லோட் பேமெண்ட் காமிக்கும், டவுன்லோட் காமிக்கும். டவுன்லோட் இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நியூ டேப்ல வந்து டவுன்லோட் ஆகிடுங்க. அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடும். உங்கள் பேப்பர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? எவ்வளோ மார்க் போட்டுருக்காங்க, எல்லாம் என்ன டீட்டெயில்ன்றது கடைசியில் வந்து போயிட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இவ்வளோதாங்க டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்.